இன்னைக்கு ஒரு அருமையான வசனம் சொல்றேன். இது இன்றைக்கு உங்க வாழ்க்கைக்கான ஒரு நம்பிக்கை. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆதியாகமம் அதிகாரம் 39 வசனம் 21. சில நேரம் நான் செய்யாத தவறுக்காக கஷ்டப்படுறேன்னு தோணுதா? நல்லவனா இருந்தும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தோணுதா? உண்மையா இருந்தும் தவறா புரிஞ்சிக்கப்படுறீங்களா? ஆனா யோசேப்புக்கும் அப்படித்தான். அண்ணன்கள் துரோகம் பண்ணினாங்க. அடிமையா விற்கப்பட்டாரு. சிறையில அடைக்கப்பட்டார். அவரோட வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிடும்னு தோணி இருக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறல. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். சிறையில் இருந்த யோசேப்பு அரண்மனைக்கு போறதுக்கு முன்பாகத்தான் இருந்தார். அதே மாதிரி இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அநியாயம் நடந்திருக்கலாம். உங்களை யாரும் புரிஞ்சிக்காம இருக்கலாம். ஆனா தேவன் உங்களை மறக்கல. இன்று வழியா இருக்கிற இந்த காலமே நாளை உங்க உயர்வுக்கு காரணமா மாறலாம். அதனால மனசு உடையாதீங்க. தேவன் உங்களை கொண்டு போக நினைக்கிற இடம் நீங்க இருக்கிற இடத்தை விட பெரியது. இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தால், இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தால் அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. காமெண்ட்ல ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.